வன்கொடுமையை தடுக்க தனி ஆணையம் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேலவளவில் கடந்த 1997ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 7 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இதன் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மேலவளவில் உள்ள மணி மண்டபத்தில் நல்லகண்ணு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நல்லகண்ணு, தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் நடைபெற்றுள்ளதாகவும் வன்கொடுமையை தடுக்க தனி ஆணையம் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்ந்து தலித் மக்கள் மீதும் பெண்கள் மீதும் தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகிறது. குறிப்பாக ஆணவ கொலை என்பது தமிழ்நாட்டில் 100க்கு மேலாக இந்த 2 ஆண்டுகளில் நடந்து வருகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதை தனிச்சட்டமாக அந்த ஆணவ கொலையை தடுத்துவதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்திலும் இந்திய சட்டமன்றத்திலும் நாங்கள் வலியுறுத்தி மேலவளவு மணிமண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், படுகொலை நடந்த ஜூன் 30ஆம் தேதி உள்ளாட்சி சமூக நீதி நாள் என அழைக்கப்படும் என தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் துணைத் தலைவர், துணை மேயர், துணை ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலும் இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். உள்ளாட்சியின் அனைத்து மட்டங்களிலும் துணைத் தலைவர் பதவிகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மேலவளவு முருகேசனுடைய நினைவிடத்திலிருந்து வேண்டுகோள் விடுக்கிறோம்.